ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் வந்து மாடி தோட்டம் வந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பறிச்சுட்டு போகலாம் சமையலுக்குன்னு சொல்லி வந்தேன். வந்து பார்த்தோன்னா, இங்கே வந்து இது சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு. அந்த ஒரு கிழங்கு மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சா, சரி உள்ளே எல்லாம் நிறைய கிழங்கு வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த கீரையெல்லாம் நான் பறிச்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாகவே இந்த கீரையை பறித்து பொரியல் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பொரியல் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நிறைய தேங்காய் பூ போட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கீரையெல்லாம் ஓரளவு எடுத்துகிட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி அந்த பக்கம் கூடையில் வச்சுருக்கேன். கீழே போய் ஆஞ்சிக்கலாம்னு சொல்லி இப்போ கொட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கிழங்கு வச்சுருக்குன்னு. ஒரு டவுட்டில் தான் கொட்டினேன், இப்படி வந்திருக்குமோ தெரியலன்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வந்து இலையெல்லாம் காயவே இல்லை, அதனால எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு 2 தடவை அப்படி தாங்க எலி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. கிழங்கு மேலே வந்துருச்சுனாவே நம்ம எடுத்துணும்னு சொல்லி நினச்சிட்டு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு கிழங்கு இருக்குது. ஒரு 2 கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் பிஞ்சு கிழங்காக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம மறுபடியும் வைக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இன்னொரு பேக்கில் வந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணி அதில் வந்து இந்த பிஞ்சு கிழங்கெல்லாம் எடுத்து நட்டு வைக்கலாம். இது வந்து ஆரஞ்சு கிழங்கு, உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். நிறைய தடவை நான் வந்து ஒரு 3-4 தடவை அறுவடை பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து இன்னொரு பேக்கில் வந்து நல்லா மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நட்டு வைக்கிறேன். நம்ம இப்போ அதே பேக்கில் வச்சோம்னா சரியாக வராது, ஆனால் இன்னொரு பேக்கில் வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த சைடு பேக்கில் வந்து நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து நான் இன்னொரு பேக்லேயும் அந்த பக்கமும் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் கிழங்குல வச்சதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிழங்கு எடுத்து வச்சு பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. அப்புறம் அது வந்து கட்டிங்ஸில் தான் நான் அடிக்கடி எடுத்து வைப்பேன். நல்லாவே சூப்பராக வரும். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், மண் போகிற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம மாட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேக்கில் நம்ம வந்து கிழங்கு வகையெல்லாம் போட்டுவிடலாம். சக்கரவள்ளி கிழங்கும் சூப்பராக வருது, அப்புறம் கருணைக்கிழங்கும் சூப்பராக வருது, சேப்பங்கிழங்கு, கருணைக்கிழங்கு எல்லாமே நம்ம போட்டுவிடுவோம். நான் அடிக்கடி போட்டு எடுப்பேன். அடுத்து வந்து நம்ம இன்னொரு நாள் வந்து கருணைக்கிழங்கு அறுவடையும் பார்க்கலாம். இப்போ வந்து கிழங்கு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா, அதில் வந்து தண்ணி கொடுத்துக்கிறேன். கட்டிங்ஸ்க்கும் தண்ணி கொடுத்துடலாம். கிழங்கு வச்சது வந்து அடுத்தடுத்து எப்படி வருதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி இதான் அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறம் கீழே போயிட்டு நான் கீரையெல்லாம் நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அடிக்கடி செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வளர்த்துருக்கீங்களா? இதோட கீரைகள்லாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.